இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழக முதல்வர் தேர்தல் அறிக்கையின் போது வெளியிட்டிருந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் அடுத்த மாதம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு தமிழக மக்கள் வீடு கட்டுவதற்கு 3.5 லட்சம் தராங்க இந்த திட்டத்தின் கீழே. இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும், யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு சட்டசபையில் தாக்கலின் போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். இந்த திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஊரக வளர்ச்சித்துறை கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த திட்டம் நாடாளுமன்ற தேர்தலின் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளன்று இந்த திட்டத்தை ஆரம்பிக்க இருந்த முதல்வர் தேர்தல் அறிக்கையின் காரணமாக தள்ளி வைத்திருக்கிறார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே 6 ஆண்டுகளில் மொத்தம் 8 லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. இந்த திட்டம் தொடர்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை இயக்குனர் பொன்னையா அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. அந்த சுற்றறிக்கையில் என்ன இருக்குது அப்படின்னா, குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் விதமாக கலைஞர் கனவு இல்லம் திட்டம் 2024-25 நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்படுது. முதல் கட்டமாக இந்த நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு 3100 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடர்பாக ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்றணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. விதிமுறைகளோட விவரம் என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஏற்கனவே பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே 25 முதல் 50 வீடுகள் கட்டுவதற்கு ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தால் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அந்த கிராமத்தில் செயல்படுத்தப்படாது. அதே மாதிரி ஒரு கிராமத்தில் கிராமப்புற வீடு திட்டத்தின் கீழே 50 வீடுகளுக்கு மேலே பழுது பார்ப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த கிராமத்துக்கும் இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டம் செயல்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் எத்தனை வீடு கட்டலாம் அப்படிங்கிற விவரத்தை மே 31க்குள்ளே சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு கூறியிருக்காங்க. இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்ட 3.5 லட்சம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, குறைந்தபட்சம் 360 சதுர அடி இடம் அவங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி அந்த 360 சதுர அடியில் 300 சதுர அடி கான்கிரீட் கட்டடம் கட்டணும். இந்த வீட்டோட சுவரை மண் சுவராவோ இல்லை மண் சாந்து பூசியோ கட்டக்கூடாது அப்படின்னு விதிமுறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த வீடு கட்டுறதுக்கு சொந்தமாக பட்டா கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதே மாதிரி புறம்போக்கு இடத்துல குடிசை போட்டிருக்கவங்க இதில் வீடு கட்ட முடியாது. சொந்தமாக கான்கிரீட் வீடு வச்சுருக்கவங்களும் இந்த திட்டத்தின் கீழே வீடு கட்ட முடியாது. இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டம் யாருக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, குடிசை வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு 3.5 லட்சம் பணம் கிடைக்கும். இதில் இந்த குடிசை வீட்டில் ஏதாவது ஒரு பகுதி கான்கிரீட்டாவோ இல்லை ஓடாவோ இல்லை ஆஸ்பெட்டாஸாவோ இருந்தால் கண்டிப்பாக இந்த பணம் கிடைக்காது. இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின்படி கட்டுமான பொருட்களும் பணமும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. கட்டுமான பொருட்கள் சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் கம்பியும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் மொத்தம் 3,50,000 தொகை ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. அதில் 3,10,000 நிதியாகவும் மீதி கட்டுமான பொருட்களாகவும் வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இதே நேரம் மீதமுள்ள அந்த 40,000 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே ஒரு வீட்டிற்கு 90 மனித சக்தி நாட்கள் மூலம் 28,000 வேலையாட்களோட கூலி, அதாவது ஸ்வச் பாரத்தின் கீழே கழிப்பறை கட்டுறதுக்கு 12,000 வழங்கப்படும் அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்கு. இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே பயன்பெறும் பயனாளிகளை ஊராட்சி மன்ற தலைவர்கள், உதவி பொறியாளர்கள், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒன்றிய மேற்பார்வையாளர்கள் மற்றும் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஆகியோரை கொண்டு தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு.